இன்றைக்கி நம்மளோட டாபிக் ப்ரிம்ஸ் அல்காரிதம். ப்ரிம்ஸ் அல்காரிதம் அப்படின்றது க்ரீடி அல்காரிதம். க்ரீடியோட அப்ளிகேஷன் பார்க்கும்போது 4 அப்ளிகேஷன்ஸ். ஒன்று வந்து ப்ரிம்ஸ் அல்காரிதம், ரூஸ்கல் அல்காரிதம், டிஜிட்ஸ்ட்ரா அல்காரிதம், ஹஃப்மன் ட்ரீ. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய டைட்டில் வந்து ப்ரிம்ஸ் அல்காரிதம். ப்ரிம்ஸ் அல்காரிதம் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மினிமமான ஒரு காஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு கொடுத்துருக்க கிராஃபில் மினிமமான காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு அல்காரிதம் தான் ப்ரிம்ஸ் அல்காரிதம். இது வந்து எப்படி இருக்குன்னா, இது ஸ்டார்ட் வித் சிங்கிள் நோட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஆல் தம் adjacent node, all the connecting edges at every step. இப்போ ஒவ்வொரு நோடுக்கும் ஒவ்வொரு எட்ஜஸ் இருக்கும். ஒவ்வொரு சிங்கிள் நோடுக்கு நிறைய adjacent நோடு இருக்கும். இப்போ ஏன்னா ஏ கூட நிறைய நோட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் ப்ரிம்ஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா எட்ஜஸோடையும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கனெக்ட் ஆகிருக்கும். அதோட மினிமமான காஸ்ட் கண்டுபிடிக்கிறது தான் இதோட அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மினிமம் ஸ்பின்னிங் ட்ரீ அப்படின்னா என்னது அப்படின்னா, எல்லா எட்ஜஸ்லேயும் இருக்க சம் ஆஃப் வெயிட் கண்டுபிடிக்கிறது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் ஸ்பின்னிங் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரெஃபர்ஸ் டு த சம் ஆஃப் வெயிட்ஸ் ஆஃப் த எட்ஜ் இஸ் மினிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ வந்து பியோட கனெக்ட் ஆகிருக்கு, எஃபோட கனெக்ட் ஆகிருக்கு, சியோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இதில் எது வந்து ஸ்மாலஸ்ட் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 3 தான். அப்போ ஏ வந்து 3 எட்ஜஸோட கனெக்ட் ஆகிருக்கு, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ டு கன்சிடர் எ மினிமம் வெயிட்டு, அப்போது ஏ டு பி அப்படின்றது தான் மினிமம் வெயிட்டு. ஸோ அந்த பாத்தை மட்டும் எடுக்கிறது தான் மினிமம் ஸ்பின்னிங் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏ வந்து பியோட கனெக்ட் ஆகிருக்கு, அப்போ அதோட காஸ்ட் பார்ட் வந்து 3, அவ்வளோதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க. இந்த கிராஃபில் ஏ வந்து பியோட கனெக்ட் ஆகிருக்கு, பி வந்து சி, இந்த மாதிரி நிறைய பாத்தோட கனெக்ட் ஆகிருக்கு, நிறைய எட்ஜஸ், நிறைய வெர்டிக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. இதோட மெயின் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நோ சைக்கிள்ஸ் ஆர் ஃபார்ம்ஸ். இது வந்து ஒரு ஃபார்ம் ஏதோ ஒரு சைக்கிளை க்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்கார்ட் பண்ணிடணும். இதுதான் அதோட வேலை. இப்போது ஒரு நோடு எடுத்துக்கிறோம். ஏ அப்படின்ற ஒரு நோடுக்கு இப்போது ஏ அப்படின்றது எதோட கனெக்ட் ஆகிருக்கு, பியோட கனெக்ட் ஆகிருக்கு, எஃபோட கனெக்ட் ஆகிருக்கு, ஈயோட கனெக்ட் ஆகிருக்கு. அதோட காஸ்ட்லாம் பார்க்கும்போது என்னது, இது வந்து 3, இது வந்து 5, இது வந்து 6. அப்போ மினிமம் காஸ்ட் ஆஃப் ஏ அப்படின்னு பார்க்கும்போது 3. அப்போ ஏ கனெக்ட் ஆகுனது பியோட, அப்போ அது 3. ஓகே, இப்போ பி அப்படின்ற நோடை எடுத்துக்கிறோம். அப்போ பி அப்படின்ற நோடு எதோட கனெக்ட் ஆகிருக்கு, சியோட கனெக்ட் ஆகிருக்கு, எஃபோட கனெக்ட் ஆகிருக்கு, ஏவோட கனெக்ட் ஆகிருக்கு. ஆல்ரெடி ஏவோடது போட்டாச்சு, ஸோ அதை டிஸ்கார்ட் பண்ணிடணும். ஸோ இதில் மினிமமான காஸ்ட் அப்படின்னா 1. அப்போ மினிமம் காஸ்ட் ஆஃப் பி அப்படின்றது 1. அப்போது ஏ ஆல்ரெடி போட்ட ஏ டு பி, இப்போ பி வந்து பியோட மினிமம் காஸ்ட் 1. அப்போது ஏ டு பி, பி டு சி. அதுக்கப்புறம் சிக்கு பார்க்குறோம். அப்போ சி எதோட கனெக்ட் ஆகிருக்கு, சி டியோட கனெக்ட் ஆகிருக்கு, பியோட கனெக்ட் ஆகிருக்கு, எஃபோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போது ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு, சிக்கு வந்து 1 அப்படின்றது போட்டாச்சு. ஸோ அதையே எடுக்க முடியாது. ஸோ இன்னொரு மினிமமான காஸ்ட் பார்க்கும்போது சிக்கு என்ன இருக்கும், 4 தான் இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதை எடுத்து போடுறோம். அப்போது மினிமம் காஸ்ட் ஆஃப் சி அப்படின்றது 4. அப்போது சி டு எஃப் அப்படின்றது தான் அதோட இது. ஓகே, அதுக்கப்புறம் டி அப்படின்றத பார்க்க போகிறோம். டி அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா டி எதோட கனெக்ட் ஆகிருக்கு, சியோட கனெக்ட் ஆகிருக்கு, எஃபோட கனெக்ட் ஆகிருக்கு, ஈயோட கனெக்ட் ஆகிருக்கு. அதோட மினிமமான காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னதுன்னா 5 தான். ஸோ 5. அப்போ மினிமம் காஸ்ட் ஆஃப் டி அப்படின்றது 5. அப்போது ஏ டு பி, பி டு சி, சி டு எஃப், எஃப் டு டி. ஓகே, இப்போ வந்து கன்சிடர் நோட் இ அப்படின்றது பார்க்க போகிறோம். ஈக்கு வந்து என்ன எதோட கனெக்ட் ஆகிருக்கு, இ வந்து ஏவோட கனெக்ட் ஆகிருக்கு, இ வந்து டியோட கனெக்ட் ஆகிருக்கு, இ வந்து எஃபோட கனெக்ட் ஆகிருக்கு. இதோட மினிமமான காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2 தான். அப்போது மினிமம் காஸ்ட் ஆஃப் இ அப்படின்றது 2. அப்போது ஏ டு பி, பி டு சி, சி டு எஃப், எஃப் டு டி, இ டு எஃப், அதோட மினிமம் காஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஃப் அப்படின்றது பார்க்க போகிறோம். எஃப் அப்படின்னா எல்லா நோடோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ the node F is connected with the all edges. அதோட மினிமமான காஸ்ட் அப்படின்னு எடுக்கும்போது 2 தான். ஸோ ஆல்ரெடி வந்து ஈக்கு அப்படின்றது 2 மினிமமான காஸ்ட்னு பார்த்தாச்சு. ஏன்னா இ டு எஃப்பில் போகிறது வந்து மினிமமான காஸ்ட் 2. ஸோ ஆல்ரெடி அது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை இங்கே சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி கனெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட காஸ்ட் பார்த்துன்னு பார்க்கும்போது இப்போ எல்லாரோட காஸ்ட் பார்த்துமே எடுக்கணும். 3, 1, 4, 5, 2, 2. அப்போது என்னது 3 + 1 + 4 + 5 + 2. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணோன்னா 15. ஸோ எந்த நோடுமே சைக்கிளை வந்து க்ரியேட் பண்ணல. ஸோ அதை வந்து என்னது எதுவுமே நம்மளுக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே நம்மளுக்கு அது வந்து கொடுத்த கண்டிஷன் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதனால் எடுத்த காஸ்ட் பார்த்துலேயே மினிமமான இந்த சைக்கிளுக்கு காஸ்ட்டு பார்த்து அப்படின்னா இந்த ஆன்சர் 15 தான். ஸோ அவ்வளோதான். இதுதான் ப்ரிம்ஸ் அல்காரிதம். தேங்க்யூ.